Hi friends, welcome to Chellam Tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ ஒரு பேசிக்கான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியான இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க முட்டைக்கு பதில். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். ஒயிட் சுகருக்கு பதில் நீங்கள் வந்து இதே அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை. அடுத்து வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி உள்ள எண்ணெய். மல்லாட்டெண்ணெய் நல்லெண்ணெய் இதை வந்து சேர்க்க வேணாம். இது வந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது வந்து கேக்குக்கு அந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து எடுக்காது. ஸோ அதனால் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி சேர்த்துடலாம். பீட்டர்லாம் இல்லைனாலுமே நம்மளால் சூப்பராக கேக் பண்ண முடியும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிட்டாலே போதும். இப்போ இதில் ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கொக்கோ பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பீஞ்ச் வந்து நம்ம இது கூட சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால, இது எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா ஒரு பேக்கெட் அளவுக்கு ஈனோ மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா சளிச்சாச்சு. கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே நம்ம அப்படியே மேஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து கீழே இறங்கிடும். ஃபைனலாக இதோட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வெனிலா எக்ஸ்ட்ரட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப வந்து அப்படியே அடித்து கலக்காமல் மெல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் இது. ஸோ இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 1/4 கப் பால் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா எப்படி மடிஞ்சு மடிஞ்சு விழுது பாருங்கள் அந்த கேக் பேட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம வந்து கேக் வைக்கக்கூடிய அந்த பேன் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேக் வைக்கிற அந்த பேன் டின் அதெல்லாம் இல்லை. ஸோ இதில் தான் நான் வைப்பேன். இது வந்து ஒரு சாஸ் பேன். இது வந்து கேக் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ எல்லா இடத்துலையுமே தடவிட்டு இந்த பேட்டரை வந்து அப்படியே நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு சாக்லேட் கேக் தான். ஸோ இந்த மாதிரி கேக் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நிறைய விதமாக இந்த கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ பர்த்டே கேக் மாதிரி அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பேட்டரை வந்து அப்படியே தூக்கி உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம ஏதாவது ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வந்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக ஒட்டாமல் கரெக்டாக வந்து ஸ்டிக்கு கிளியராக வந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் ரெடி அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அப்படியே நம்ம எடுத்து வெளியில் கூல்டவுன் ஆக வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் எடுக்கும் உங்களுக்கு வந்து கூல் ஆகிறதுக்கு. இப்போது கேக் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் வந்து கட் பண்ண போகிறேன். சைடில் இந்த மாதிரி அந்த பேன்லேருந்து எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே கவிழ்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக வந்து கேக் அப்படியே விழுந்துடும். ஸோ எவ்வளோ வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இதை வந்து சூப்பராக வேறு வேறு விதமாக ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த கேக்கை வந்து 2 பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்பயுமே வந்து ஹீட் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஆற விட்டுடுங்க. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு கேக்கு. பட் நான் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 லேயர் மாதிரி செட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி கேக்கோட அந்த 2 சைட்லேயுமே வந்து சுகர் வாட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் க்ரீம் வச்சோம் அப்படின்னா தான் 2மே வந்து பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக நமக்கு செட் ஆகும். ஸோ இந்த சாக்லேட் சாஸ் வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அர்ஜெண்ட்டாக செஞ்சேன் அப்படிங்கிறதுனால இந்த சாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நான் அடுத்து ஒரு கேக் ரெசிபியோட இந்த சாக்லேட் சாஸ் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மேலேயுமே நம்ம வந்து இதை வந்து தடவிடலாம். ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு கிளாஸியான ஒரு லுக் இருந்துச்சு இதை தடவுனதுக்கப்புறம். ரொம்ப ஈஸியான சாக்லேட் சாஸ் தான் இது. நம்ம ஹெர்ஸ்லெஸ் அந்த மாதிரி அதிகமான காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து சாக்லேட் சிப்ஸை மட்டும் தூவியிருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் கட் பண்ணி ஆச்சு. இந்த அர்ஜென்ட் கேக் வந்து எதுக்காக ரெடி பண்ணது அப்படின்னாக்கா, ஸோ December 7 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்த்டே. கேக் வெட்டுற ஐடியா அது எல்லாமே சுத்தமாக இல்லை. குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சாக்கு, எங்களுக்கு கேக் வேணும், அதுவுமே வந்துட்டு நல்ல சாக்லேட் கேக் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். ஸோ அவங்களுக்காக வந்து செஞ்சு கட் பண்ண கேக் தான் இது. ஸோ ரொம்ப ஈஸியான கேக். நம்ம வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கு ஹைஜெனிக்கான ஒரு ஹெல்த்தியான கேக்காக இருக்கும். ஸோ ஒரு அர்ஜென்ட் கண்டிப்பாக நம்மளால் வெளிலெலாம் போக முடியாது, வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த கேக் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.